இன்னைக்கு திருநெல்வேலி மக்களுடைய இந்த எலெக்ஷன் சமயத்துல தான் நம்ம உண்மையே சொல்ல முடிகிறது. மித்த நேரங்களில் திருநெல்வேலியை பத்தி கவனம் துளி கூட இல்லைன்னு சொல்லலாம். திருநெல்வேலி மக்கள் மட்டும் இல்லாம திருநெல்வேலியை சார்ந்த 4 மாவட்டங்களுக்கு உயிர் ஆதாரமா இருக்க தாமிரபரணியில இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சியில நேரடியாக மனித கழிவுகளுடன் இணைந்து தண்ணீர் கலக்கப்படுகிறது. இது ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 30 வருடங்களாக நடைபெறுகிறது. இதை ஏன் என்று கேட்கறதுக்கு நாதி இல்லை. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் என்ன சொல்றாங்கன்னா, வெற்றி பெற்ற உறுப்பினர்கள், நான் சட்டசபையில் தாமிரபரணிக்காக பேசினேன். என்ன நடந்தது நான் உங்களை கேட்கிறேன். இன்னைக்கு இந்த சட்டசபையில நீங்க பேசி இருக்கிறீங்க, நான் தாமிரபரணியில 2 திருப்பு குப்பை எடுத்து போட்டோ போட்டிருக்கேன்னு சொல்றீங்களா? நேரடியாக கேட்கிறேன், ஏன் இந்த சாக்கடையை நிறுத்தல? இந்த மாநகராட்சி தான் தொடர்ந்து இந்த சாக்கடைகளை தண்ணீரில் கலக்குது, ஏன் நிறுத்தப்படவில்லை? பாதாள சாக்கடை 80% to 90% முழுமையடைந்து விட்டது என்று சொல்லக்கூடிய மாநகராட்சி ஏன் தாமிரபரணி சாக்கடைகளை அந்த பாதாள சாக்கடையில் கலந்தாலே போதுமானதே, தாமிரபரணியில வராத? ஏன்னா மேலப்பாளையத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு வீட்டையும் பார்த்தோன்னா சுகாதார கேடுதான். அந்த ஊரே புழுதி ஊருன்னு சொல்லலாம். அதாவது சீரான சாக்கடைன்னு சொல்லக்கூடிய மழைநீர் வரக்கூடிய அதுலதான் மழைநீரும் வருகிறது, சாக்கடையும் வருகிறது. அது இன்று வரை ஒரு காங்கிரீட் அமைப்புகளில் போட்டு உடையாத வண்ணம் செய்தது இல்லை. அவர்களுடைய சுகாதாரம் என்பது 0 அப்படின்னு இருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த குளங்கள் இருக்கிறது, நிறைய மானூர் குளம் இருக்கிறது. இன்றைய வரை அந்த மானூர் குளம் நிறைய மாட்டேங்குது. இதோடைய சூழ்ச்சியும் சூட்சமும்னு என்னன்னே தெரியல மக்களுக்கு. குறிப்பாக மாலை நேரங்கள்ல, காலை நேரங்கள்ல அதிகப்படியான போக்குவரத்து பிரச்சனைகள் இருக்கிறது. ஒண்ணு சரியான ரோடுகள் இல்லை. ஒரு சைடு ஒரு நாள் தோண்டுறாங்க, இன்னொரு சைடு இன்னொரு நாள் தோண்டுறாங்க. என் பேர் ஜாகிர் ஹுசேன், பாளையங்கோட்டை தொகுதியிலேருந்து பேசுகிறேன். நான் ஹைக்ரவுண்டு பகுதியில் தான் வசித்து குடியிருக்கிறேன். ஏன்னா இந்த ஹைக்ரவுண்டில் ஜிஹெச்சுக்கெலாம் நாங்கள்லாம் தண்ணி ஒரு நபர் தண்ணி வச்சாங்க. அந்த தண்ணி யூஸ் பண்ணாமல் இப்போ தண்ணி கொடுக்காம இருக்காங்க. அதுபோல் தண்ணி கொஞ்சம் வெந்நீருக்கு ரொம்ப மக்கள் சங்கடப்படுறாங்க. அதுக்கு எம்எல்ஏவும் அந்த டீனும் இவங்களும் இது பண்ணணும். பாளையங்கோட்டை தொகுதி எம்எல்ஏ இருக்கிறதுனால எம்எல்ஏ அதை வலியுறுத்தினா நல்லாயிருக்கும். அதே போல் இந்த மக்கள் இப்போ நைட்டில் தங்குறதுக்கு கொஞ்சம் சங்கடப்படுறாங்க. பாளையங்கோட்டையில் அதில் தங்குறதுக்கு கொஞ்சம் இது பண்ணணும், அந்த வாய்ப்புகளும் பண்ணி கொடுக்கணும். அதே போல் குலஞானிபுரம் ரயில்வே கேட்டு இருக்கிறது என்னென்ன அப்படின்னா, சீக்கிரமாக பாலத்தை ஏற்பாடு பண்ணதுக்கு கொஞ்சம் எம்எல்ஏ முயற்சி பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த பாலங்கள் இல்லாதனால அடைச்சிட்டா 1 மணி நேரம் ஆகுது. அடுத்த ட்ரெயின் வந்துடுது. இங்கிறது இந்த மேம்பாலம் தான், ரயில்வே கேட் பாலம் தான் ரொம்ப இதாக இருக்குது. அந்த பிரச்சனை நிறைய ட்ரிப் மக்கள் ஃபுல்லாக கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மேலப்பாளையம் போகிறதும் புது பஸ் ஸ்டாண்டுக்கு போகக்கூடிய இதுவும் கரெக்டான முறையில் சீக்கிரமாக நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பாளையங்கோட்டை தொகுதி இருக்கீங்க, என்ன எதிர்பார்க்குறீங்க? எங்கே எதிர்பார்க்கலாம், குவார்டர் கடையை அடைக்கணும். குவார்டர் கடை வச்சு மற்றபடி பாதி பேர் குவார்டர் அடிச்சுட்டு நிறைய பேர் குடும்பம் சீரழிக்குது, சாவு இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. குவார்டர் கடையை அடைக்கணும், அவ்வளோதான். அவர் வந்தால் திருப்பி அவர் முதலமைச்சர் வந்தாலும் குவார்டர் கடையை அடைக்கணும். அதுதான் எங்களோட கோரிக்கை. குடும்பம் எத்தனை குடும்பம், எங்கள் குடும்பம்லாம் எங்கள் அண்ணெல்லாம் குடிச்சு குவார்டர் கடைக்கே தான் கொடுப்பாங்க. என் தம்பி குவார்டர் கடைக்கு தான் ரூபாயை கொடுத்தோம். வாங்கின 5000 ரூபாயும் குவார்டர் கடைக்கு தான் போயிடுது. இதை வச்சு எங்களுக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஒரு இல்ல, பயங்கர பிரச்சனை நடக்குது, சொல்ல முடியாத பிரச்சனை எல்லாம் நடக்குது. என்னுடைய பேர் பீர்காதன், அம்பாசமுத்திரம் தொகுதி, சேர்மாதேவி பகுதி. இந்த அம்பாசமுத்திரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் விவசாயங்களை மட்டும்தான் சார்ந்து இருக்குது இந்த தொகுதி. இந்த பகுதியில் பூரா சேர்மாதேவி சொல்ல போனால் கிட்டத்தட்ட வேற வழியே கிடையாது. ஃபுல்லாகவே விவசாயம் மட்டும்தான். விவசாயத்தை வச்சு தான் அடுத்தடுத்த தொழில்கள் பூராமே இருக்குது. ஆனால் அந்த தொழில் பூரா நசுங்கி போகிற காரணம் முறையான நீர் பராமரிப்பு இல்லாதனால தான். கன்னடியான் கால்வாயாக இருக்கட்டும், தாமிரபரணி தண்ணியாக இருக்கட்டும், எதுவும் எல்லாமே அசுத்தமாகிட்டு. தாமிரபரணி தண்ணியை பொறுத்த வரைக்கும் முழுக்க ரசாயன கழிவு, அப்புறம் வீடுகளில் வரக்கூடிய கழிவு நீர் எல்லாமே கலந்து, உரங்கள் கழிவு எல்லாம் சேர்ந்து அந்த கழிவுகளால் ரொம்ப குடிக்கிற தரம் கூட அத்து போச்சு. அந்த குடிக்கிற தரம் இல்லாமல் போச்சு. இதை எந்த சட்டமன்ற உறுப்பினரும் இது வரைக்கும் கவனிக்கலை. இனிமேல் வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களாவது எங்களுக்கு இந்த தண்ணியை சுத்தப்படுத்தி தரக்கூடிய வழியை பார்க்கணும். இந்த தாமிரபரணி சுத்தப்படுத்தி தரணும். கன்னடியாங்கால்வையில் அந்த தண்ணியை யூஸ் பண்ணுற விவசாயிகள் கையெல்லாம் சொறி பிடிச்சி போகுது. காரணம் அந்த இதில் குப்பைகள் மட்டும் இல்லாமல் செத்த பிராணிகளுடைய குப்பைகள் எல்லாமே கழிவுகள், ஓடி கழிவுகள் இப்படி சேர்ந்து அந்த கன்னடியான் கால்வாயை நாரி போச்சு.
ஆனால் அதைத்தான் அந்த விவசாயிகள் கையை வச்சு பயிர் பண்ணணும். அப்போ அவங்களுடைய உடல்நல சூழ்நிலைலாம் என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது மாதிரிலாம் வேணும். சட்டமன்ற உறுப்பினர்கள் வரவங்க சும்மா வந்துட்டோம் அப்படி பந்தாவை போனோன்னு இருக்கக்கூடாது. எங்களுக்கு பகுதி மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஆனால் தாமிரபரணி கரையில் இருக்கிற எங்களுக்கு தினசரி தண்ணி கிடையாது. மாதத்துக்கு 10 நாள் 12 நாள் தான் தண்ணியை தராங்க குடிக்கிறதுக்கு. இவ்வளோ கஷ்டம் இருக்குது. இது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை சரி பண்ணி தரணும்.